வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் எலக்ட்ரோதெரப்பி மின்னியல் சிகிச்சையில் என்ன மாதிரி சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ராரெட், சூரியன்லேருந்து வர்ற ரேஸில் அகச்சிவப்பு புற ஊதா கதிர்கள் இருக்குது. அது 750 நானோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது அகச்சிவப்பு கதிர்கள், கண்ணுக்கு தெரியாத சிவப்பு நிற கதிர்கள். இது ஹீட் வேவ்ஸு. இந்த ஹீட் வேவ்ஸை மிஷின் மூலமாக ஒரு பேஷண்ட்க்கு கொடுக்குறதா இன்ஃப்ராரெட் தெரப்பி அப்படிம்போம். ரெட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கலோக்கியெல்லாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரேஸ்க்கு வூண்ட் ஹீலிங், மசில் ரிலாக்ஸேஷன் அந்த பவர் இருக்குது. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பல்பு மாதிரி இருக்கும். எங்கே வலி இருக்கோ, பேக்கில் நெக்கில் எங்கே வலி இருக்கோ 1 feet டிஸ்டன்ஸில் பர்டிகுலர் ஆங்கிள், அதாவது பெயின் இருக்கிற இடத்துக்கு நேராக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நேராக இருக்கணும் அந்த ரேஸு. எந்த இடத்துல வலி இருக்கோ அதோட சென்டர் பாயிண்ட் அந்த பல்போட சென்டர் பாயிண்ட் இருக்கணும். வச்சு 1 feet டிஸ்டன்ஸில் 1 to 1.5 feet. சுகர் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நார்மலாக 1 feet டிஸ்டன்ஸில் ஒரு 10 minutes ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் என்ன பண்ணுன்னா, இதுக்கு இயற்கையாகவே அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. புண்களை ஆற்றும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு அன்ஹீல்டு வூண்ட் இருக்குது. அவர் டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த இடம் மட்டும் சரியாக மூடாமல் இருக்கலாம், இல்லை திருப்பி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒட்டாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த அகச்சிவப்பு கதிர்களை ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸில் ஒரு 10 to 15 days பண்ணுறப்ப அந்த புண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த புண்ணில் ஓரத்தில் கிரானுலேஷன் திசுமா, அதாவது ஒரு புண்ணு ஆடுறப்ப பார்த்திங்கன்னா ஓரத்தில் வெள்ளையாக திசுக்கள் வரும். அப்புறம் ரோஸ் கலர் தோல் நடுப்பு இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி அவங்க என்ன டாக்டர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேலஞ்சாக இருக்குது. ஒரு புண்ணு ஆற மாட்டேங்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இதுவாக இருக்குது, இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபிசியோதெரபிஸ்ட்டை அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த வூண்ட் அழகாக ஹீலிங் ஆகிடும். இது ஒன்று. பொதுவாக இது ரேர் கேஸ். வூண்ட் ஹீலிங் கொடுக்குறது ரேர். யாராவது டாக்டர் ரெஃபர் பண்ணால் கொடுப்போம் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில். பட் பொதுவாக கிளினிக்கில் என்ன பண்ணுவோன்னா, மசில் பெயின், மசில்னால் சதை வலிகள், சதை பிடிப்பு, ரத்தக்கட்டு இருக்குது, ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, பிளட் கிளாட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, முட்டி வலி இருக்குது, இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இருக்குது, இல்லை மசில் டைட்னஸ் இருக்குது, ஒரு இடமா இப்போ சுளுக்கிச்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சுளுக்கு மாதிரி, அதாவது சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி. மைக்ரோ அண்ட் மேக்ரோ டர்மா, அதாவது மைக்ரோனா மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் அளவுக்கு மசில்ஸ்லையோ டெண்டன்லையோ இல்லை பிளட் வெசல்ஸோ சின்ன கிழிசல் இருக்குன்னா தான் அது ஸ்ப்ரெயின்பாங்க, கன்ட்யூஷன்பாங்க, ஸ்ட்ரெயின்பாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு, இல்லை ஒரு இடம் டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம் தோள்பட்டையில் இல்லை பேக்கில், அந்த மாதிரி இருக்கிற இந்த அகச்சிவப்பு கதில் கொடுக்குறப்ப மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைட்னஸ் ஒரு 5-6 நாளில் சூப்பராக ரிலாக்ஸ் ஆகிடும். இப்படி டைட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொல நடும். வீக்கம் இருக்கும், ஏன்னா பிளட் வெசல்ஸ் ஹீட் பட்டதும் பிளட் வெசல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் செல்லுலர் லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். அங்கே மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் ஃபாஸ்ட்டாக ஆகும், நல்லா ரிப்பேர் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிஷ்யூஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறப்ப பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறப்ப உங்களுக்கு வீக்கம், வலி, பிடிப்பு இதெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சோம். இது எத்தனை நாள் எடுக்கணும், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம் 1 feet டிஸ்டன்ஸில் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணுறப்ப இந்த வலி, வீக்கம், பிடிப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயின் கில்லர் வலியை சப்ரஸ் பண்ணிடும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அதோட காரணம் என்னவோ அதை ரிப்பேர் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வலி, வீக்கம், பிடிப்பெல்லாம் நல்லாவே குறைஞ்சிடும். இது ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறப்ப எல்லாமே ஹீலிங் ஆகிடும். வலி, வீக்கம் எல்லாம் நல்லா குறைஞ்சிடும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.